26வது ஸ்லோகம். பதிதே பாஷ்கலே சைன்யம் பக்னம் தஸ்ய துராத்மன ஜயேதி ஜமுதா தேவா சுக்ருஷுர் ககனே ஸ்திதா. பாஷ்கலன் இறந்து போனதோடு கூடிட்டு அவனோட சைன்யவும் 4 பக்கத்துக்கும் ஓடி போச்சு. தேவர்கள் வானவீதியில நின்று குஷியோடு கூடிட்டு ஜெயபேரி முழக்கினான். 27வது ஸ்லோகம். தஸ்மின்ச்ச நிஹதே தைத்யே துர்முகோதி பலான்விதா ஆஜகாமரணே தேவி க்ரோத சம்ரக்தலோஜனா. அந்த பாஷ்கலன் அப்படிங்கிற அசுரன் கொல்லப்பட்டோன கோபத்தால கண்ணெல்லாம் சகஜவே செவந்து அதிசக்தனாயிருக்கிற அவனோடு கூட வந்த துர்முகன் அப்படிங்கிற மந்திரி தேவிய எதிரிடறதுக்காயிட்டு யுத்த களத்துக்கு வந்தான். 28வது ஸ்லோகம். திஷ்ட திஷ்டாபலே சோபி பாஷமான புனః புனः தனுர்பாணதர ஸ்ரீமான் ரதஸ்த கவசாவ்ருத. நில்லு நில்லு, ஏ பெண்ணே அங்க நில்லு அப்படின்னு மறுபடியும் புலம்பீண்டு வில்ல கையில எடுத்துண்டு அம்பு அதுல ரெடியா வச்சுண்டு படச்சட்டை எல்லாம் போட்டுண்டு ரதத்துல ஏறி அவன் இப்படி வந்துட்டு இருக்கான். திஷ்ட திஷ்டாபலே சோபி பாஷமான புனః புனः. நில்லு நில்லு அங்க நில்லு அப்படின்னு சொல்லிண்டு மறுபடியும் சொல்லிண்டு வில்லும் மம்மும் கையில் எடுத்துண்டு போர் சட்டையெல்லாம் போட்டுண்டு ரதத்துல ஏறிண்டு அவன் அதை வரான். 29வது ஸ்லோகம். தமாகச்சந்தமாலோக்ய தம் ஆகச்சந்தம் ஆலோக்ய தேவி சங்கமவாதயத் கோபயந்தி தானவம் தம் ஜாகோஷம் சகாரஹ. அவன் வரத பார்த்துட்டு தேவி சங்கநாதம் முழக்கினா. வா வா அப்படிங்கிற மாதிரி தேவி தன்னோட கையில் இருக்கிற சங்க சத்தமா அதுல நாதத்தை முழக்கினா. அந்த அசுரனை கோபப்படுத்துற அளவுக்கு வில்லில ஞான தொடுத்து விட்டு அப்படி ஒரு சத்தத்தையும் உண்டாக்கினான். 30வது ஸ்லோகம். சோபிபானான் முமோஜாசோ தீஷ்ணாராசி விஷோபமான் ஸ்வபாணைஸ்தான் மகாமாயா சிச்சேதஜ நநாதஜா. துர்முகன் சர்ப்பதுல்யமாயிருக்கிற ஷார்ப்பான சரங்களை பிரயோகிக்கிறதுக்கு ஆரம்பிச்சான். அதெல்லாம் சீறி பாஞ்சு வந்தது இப்படி தேவியோட நேர. அந்த பானங்களை எல்லாம் தேவி தன்னோட கையில இருக்கிற பானங்களால கட் பண்ணி போட்டு அந்த மாயாஸ்வரூபிணியான தேவி கர்ஜன பண்ணினா, பயமுறுத்தினா சத்தம் போட்டு. 31வது ஸ்லோகம். தயோ பரஸ்பரம் யுத்தம் பபூவ துமுலம் நிருபா பாணசக்தி கதாகாதைர் முசலை ஸ்தோமரை சதா. ராஜாவே, ஜனமே ஜெய ராஜாவே அப்படின்னு சொல்லிட்டு வியாசர் சொல்லுறார். இப்படி துர்முகனும் தேவியும் தம்மிலே இருக்கிற யுத்தம் அதிகோரமான யுத்தம் ஆரம்பிச்சது. பானவும் சூலவும் கதையும் ஒலக்கையும் தோமரவும் பரஸ்பரமவா பிரயோகிச்சா. 32வது ஸ்லோகம். ரணபூமௌ ததா ஜாதா ருதிரௌகவஹானதே பதிதானி ததா தீரே சிராம்சி பிரபுஸ்ததா. அப்போது போர்க்களத்தில்
ரத்தம் இப்படி ஆறு மாதிரி ஒழுகித்து, அந்த ஆறு மாதிரி இருக்கிற ரத்தம் ஒழுகின்னு இருக்கே, அதனோடு சைடுல எல்லாம் யுத்த வீரர்களோட சிரசுகள் இப்படி விழுந்து தளங்கி நின்னது. 33வது ஸ்லோகம். யதா சந்தரணார்த்தாய யமகிங்கரநாயகை தும்பி ஃபலானி நீதானி நவசிக்ஷா பரைர்முதா. புதுசா வேலைக்கு வந்த யமகிங்கரர்களில முக்கியமாயிருக்கிறவா ஆற கடக்கிறதுக்கு சேர்த்தி வச்ச சொரக்கா கூட்டங்களை மாதிரி அந்த ரத்த புழையில இருக்கிற தலைகள் பார்க்கறதுக்கு தோணப்பட்டது. யமகிங்கரர்கள் புதுசா ஜோலிக்கு யமதேவன் அப்பாயிண்ட் பண்ணிட்டு அவளுக்கு புழை கடக்கிறதுக்கு ஆயிட்டு சொரக்காயால பாலம் கட்டி அதுல அவ அந்த புழையோடு பாலத்தை கிடக்கிற மாதிரி தோண வச்சுது. இங்க இந்த அசுரர்களோட தலை இப்படி ரத்தத்துல முதந்து ஆறுல முதக்கிறத. 34வது ஸ்லோகம். ரணபூமிஸ்ததா கோரா பபூவாதீவ துர்கமா ஷரீரை பதிதைர்பூமௌ காத்யமானைர் மிருகாதிபி. பூமியில விழுந்த சவசரீரங்களும் அதை திங்கறதுக்கு வர சென்னாய்க்களும் ரொம்பி வழிஞ்ச அந்த போர்க்களம் ரொம்ப ரொம்ப துர்கந்தம் இருக்கிறதாயிட்டு இருந்தது. பார்க்கறதுக்கே பயமுறுத்துற மாதிரி இருந்தது. 35வது ஸ்லோகம். கோமாயுசாரமேயாஸ்ச காகா கங்கா அயோமுகா கிருத்ரா சேனாஸ்ச காதந்தி ஷரீராணி துராத்மனாம். அந்த துராத்மாக்களோடு சவங்களை நரியும் நாயும் காக்கையும் பெரிய பருந்தும் கழுகலும் கொத்தி வலிச்சு கடிச்சு திங்க தொடங்கிட்டு அந்த அசுரர்களோட சரீரங்களை. 36வது ஸ்லோகம். வவௌ வாயுச்ச துர்கந்தோ மிருதானாம் தேஹ சங்கத அபூத் கில கிலா சப்த ககானம் பலபட்சினாம். சவத்தோடு நாத்தத்தால அந்த அட்மாஸ்பியர் ஃபுல்லா நாத்தமா நாரித்து, அங்க வீசுற காத்தெல்லாம் நாரித்து சவத்தை தின்னு அந்த இடத்தெல்லாம் ரொம்பி நின்னுது பறவைகளோடு கூட்டம். அந்த சவத்தை கொத்தி திக்கிற பறவைகள் எல்லாம் கலபிலா கலபிலான்னு சத்தம் போட்டு இருந்தது. 37வது ஸ்லோகம். ததா சுகோபதுஷ்டாத்மா துர்முக காலமோஹிதா தேவி முவாஜ கர்வேண கிருத்வாஜோர்த்வகரம் சுபம். கிருத்வாஜ ஊர்த்வகரம் சுபம். அப்போது துஷ்டாத்மாவான துர்முகன் காலத்தோடு விளையாட்டால கோபிச்சு அகங்காரத்தோடு கூடிட்டு கைய தூக்கி பிடிச்சிட்டு தேவிட்ட இப்படி சொன்னான். 38வது ஸ்லோகம். கச்ச சண்டி ஹனிஷ்யாமி த்வாமத்யைவ சுபாலிஷே தைத்யம் வா பஜவாமோரு மகிஷம் மதகர்விதம். குழந்தை புத்தி மாறாக்கி இருக்கிற
ഒരു പൊൺകുഴന്തയാക്കും നീ. அதனால ஏ சண்டி நீ போயிடு. அப்படி இல்லைன்னா இப்போ நான் உன்னை கொன்னுடுவேன். உனக்கு நான் உயிர் பிச்சை தரேன். நீ இங்கேருந்து சீக்கிரமா போயிடு. உன்னை கொல்லறதுக்கு மனசு வர்றதில்லை எனக்கு. காரணம் என்னன்னா நீ பார்க்கறதுக்கு ஒரு குழந்தை மாதிரி இருக்காய். அப்படி நீ இங்கேருந்து ஓடி போனாலும் நான் உன்னை கொல்ல மாட்டேன். அப்படி நீ போகலை அப்படின்னாக்கா என்னோடு தலைவனான மகிஷாசுரனை நீ திருமணம் பண்ணினாலும் நான் உன்னை கொல்ல மாட்டேன். எதாக்கும் வேணும் அப்படின்னு சாய்ஸ் உன்னோடதாக்கும், நீ தீர்மானம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற. அதுக்கு தேவி பதில் சொல்லறா. அதனால தேவி உவாச்சா. 39வது ஸ்லோகம். ஆசன்ன மரணம் காமம் பிரலபஸ்யத்ய மோஹிதா அத்யைவ த்வாம் ஹனிஷ்யாமி யதாயம் பாஷ்கலோஹதா. இறந்து போறதுக்கு உன்னோட டைம் ஆயாச்சுன்னு தோணுறது. அதனாலயாக்கும் இப்போ நீ பலதும் சொல்லி புலம்பின்னு இருக்காய். இப்பவே நான் உன்னை கொல்லறேன். பாஷ்கலனை நான் கொன்னதை நீ பார்த்தையே, அதே மாதிரி டேய் துர்முகா உன்னையும் நானிதா கொன்னிடுறேன். 40வது ஸ்லோகம். கச்சவா திஷ்டவாமந்த மரணம் யதி ரோஜதே ஹத்வா த்வாம் வை வதிஷ்யாமி பாலிஷம் மகிஷீசுதம். புத்தி கட்டவனே ஓடிப்போ. இறந்து போறதுக்கு அக்கும் உனக்கு ஆசை அப்படின்னா அங்கேயே நில்லு. உன்னை கொன்னுட்டு வேணும் எனக்கு ரொம்ப ரொம்ப நிஸ்சாரனா இருக்கிற அந்த எருமையோடு புத்திரனான மகிஷனையும் கொல்லறதுக்கு. 41வது ஸ்லோகம். தது ஸ்ருத்வா தாட்சுத்வா வஜனம் தஸ்யா துர்முகோ மர்த்துமுத்யதா முமோஜ பாணவிருஷ்டிம் தோ சண்டிகாம் பிரதிதாருணாம். தேவியோட வாக்குகளை கேட்டுட்டு துர்முகன் இறந்து போறதுக்கு ரெடியானவன மாதிரி சண்டிகையோடு நேர அதிகோரமான சரமாரிகளை வர்ஷிச்சான். 42வது ஸ்லோகம். சாவேதாம் தரசா சித்வா பாணவிருஷ்டிம் சிதைஷரை ஜகான தானவம் க்ருத்தா விருத்ரம் வஜ்ரதரோ யதா. தேவி தன்னோட கையில இருக்கிற சரங்களால அந்த பானங்களை முறிச்சு போட்டா. இந்திரன் விருத்ராசுரனை எப்படியாக்குமோ கோபத்தோடு கூடிட்டு சரங்களால பொதிஞ்சான். அதே மாதிரி இந்த அசுரனை சரங்களால பொதிஞ்சா தேவி. இப்ப அசுரனை வெளியில காணோம், சரங்கள் தான் இருக்கு. சரங்களுக்குள்ள அசுரன். 43வது ஸ்லோகம். தயோ பரஸ்பரம் யுத்தம் சஞ்சாதம் சாதி கர்க்கஷம் பயதம் காதராணாம் ச சூராணாம் பலவர்தனம். அவ தமிழ அதிபயங்கரமான யுத்தம் பண்ணி அந்த யுத்தத்தை பார்க்கிறவாளுக்கெல்லாம் விவரமில்லாத அஜ்ஞானிகளுக்கெல்லாம் அது பயம் உண்டாக்கித்து. ஆனா விவரம் இருக்கிற சப்தர்ஷிகள் தேவர்கள் இவாளுக்கெல்லாம் இவாளோட யுத்தம் ரொம்ப ரொம்ப தெம்ப வரவழைச்சது. 44வது ஸ்லோகம். தேவி சிச்சேத தரசா தனுரஸ்ய கரே ஸ்திதம் ததைவ பஞ்சபிர்பாணைர் பபஞ்சரதமுத்தமம். தேவி அவனோடு கையில இருந்த வில்ல அதிசீக்கிரமா முறிச்சு போட்டா. அதே மாதிரி 5 பானங்கள் ஒரு சேர அனுப்பி அவனோடு உத்தமமான ரதத்தையும் தகர்த்தா. 45வது ஸ்லோகம். ரதே பக்னே மகாபாஹு பதாதிர் துர்முகஸ்ததா கதாங்கிருஹீத்வா துர்தர்ஷோ ஜகாம சண்டிகாம் பிரதே. ரதம் உடஞ்சு போனோன்னு
பெரிய கைகள் இருக்கிற துர்முகன் பயங்கரமான கதைய கையில தூக்கிண்டு சண்டிகையோடு நேர பாஞ்சு வந்தார். 46வது ஸ்லோகம். சகார சகதாகாதம் சிம்ஹமௌலௌ மகாபலாத் நகஜால ஹரிஸ்தானாத் தாடிதோபி மகாபலா. ஹரிஸ்தானாத் தாடிதஹா அபி மகாபலஹா. இந்த ஸ்லோகத்துல ஹரி அப்படிங்கிற சப்தத்தால சிங்கத்தை குறிக்கிறது. பலவானான சிங்கம் அந்த அசுரனோடு அடிகொண்டுட்டும் அதனோட ஸ்தானத்திலிருந்து கொஞ்சம் கூட நகரலை. அந்த அசுரன் தன்னோட கையிலே இருக்கிற கதையால சிங்கத்தோடு தலையில ஆஞ்சு ஒரு அடி அப்புறம் கொடுத்தேன். ஆனா சிங்கத்துக்கு தேவியோட சக்தியெல்லாம் உண்டே, அதனால கொஞ்சம் கூட நகரலை. 47வது ஸ்லோகம். அம்பிகாதம் சமாலோக்ய கதாபாணிம் புரஸ்திதம் கட்கேன சிததாரேன சிரஸ்சிச்சேத மௌலிமத். கதைய கையில வச்சுட்டு முன்னால நிக்கிற அவனை பார்த்துட்டு அம்பிகை ஷார்ப்பான வாளால அவனோடு அந்த தலைமுடியெல்லாம் இருக்கிற தலைய முறிச்சு களைஞ்சா. 48வது ஸ்லோகம். சின்னேஜமஸ்தகே பூமௌ பபாத துர்முகோ மிருதா ஜய சப்தம் ததா சக்ரோர் முதிதா நிர்ஜராபிருஷம். சிரசு இல்லாம கீழே விழுந்து இறந்து போனான் துர்முகன் அப்படிங்கிற அசுரன். தேவர்கள் குஷியாயிட்டு வானத்திலிருந்து ஜெய ஜெய கோஷம் முழக்கினான். 49வது ஸ்லோகம். துஷ்டுவுஸ்தாம் ததா தேவீம் துர்முகே நிகதே மரா புஷ்பவிருஷ்டிம் ததா சக்ரோர் ஜெய சப்தம் நபஸ்திதாஹ. துர்முகன் இறந்து போனோன தேவர்கள் தேவிய ஸ்துதிச்சா ஆகாச சஞ்சாரிகளான தேவர்கள் புஷ்பவிருஷ்டி செஞ்சு ஜெய ஜெய கோஷம் முழக்கினா. 50வது ஸ்லோகம். ऋषय सिद्ध गंधर्वा सविद्याधर किन्नरा जहृषुस्तं हदं दृष्ट्वा दानवं रणमस्तगे. சப்தரிஷிகளும் சித்தர்களும் கந்தர்வர்களும் வித்யாதரர்களும் கிண்ணறர்களும் தேவியுமாயிட்டுள்ள யுத்தத்துல அசுரன் கொல்லப்பட்டதை பார்த்து குஷி ஆயிட்டா. இப்படி சொல்லிட்டு பஞ்சமஸ்கந்தத்துல 13வது அத்தியாயம் முடிவடைகிறது.